பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 26வது பாடலுக்கான தரவுகளை வகை குறித்தல் என்னும் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற கடைசியாக நாங்கள் படித்த வகுப்புல சலாகை வரைவு அப்படி என்றா என்ன படிச்ச நாங்கள் சலாகை வரைவு அல்லது நிரல் வரைவு அப்படின்னா என்னன்னு படிச்சிருந்தாங்க. அதாவது வரைவின் மூலமாக இந்த சலாகைகளை பயன்படுத்தி வரைவை அமைக்கக்கூடிய முறை. சலாகை வரைவு அப்படி என்றா என்னென்ன படிச்ச நாங்கள் உருக்களுக்கு பதிலாக ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி தகவல்களை காட்டக்கூடிய வரைவுக்கு பெயர் தான் சலாகை வரைவு. சலாகை வரைவு அப்படி வரைகிறதும் நாங்கள் கீறி பார்த்த நாங்கள் வெள்ளன செய்த கேள்வியில நாங்கள் இப்படியும் சலாகை வரைவை கீறலாம். அப்படி என்றா கடைசியா நாங்கள் செய்த கேள்வியில நாட்களின் எண்ணிக்கைய கீழே எடுத்திருந்தோம். திங்கள் செவ்வாய் நாட்களை கீழே எடுத்திருந்தோம். மேல விற்பனை செய்த பழங்கள எண்ணிக்கையை மேல எடுத்திருந்தோம். அப்ப நாங்கள் அந்த சலாகை வரைவ நிலை குத்தாக கீறுற மாதிரி வெள்ளன அப்படி கீறியிருந்தோம். நாங்கள் ஒரே அகலம் கொண்ட ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரே அகலம் கொண்ட சலாகை வார மாதிரி நிலை குத்தாக கீறுற மாதிரி நாங்கள் சிடையாகவும் இந்த சலாகை வரைவை கீற முடியும். உதாரணமாக இதுல எண்ணிக்கை எடுத்துக்கொள்கிறோம். இடையச்சில 2 4 6 8 10 12 14 வார மாதிரி எண்ணிக்கையை கீழே எடுத்துக்கொண்டு இங்க நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. நாங்கள் ஏதாவது ஒரு தரம் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஒரு பாடசாலையில திங்கட்கிழமை வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு அட்டவணை. நாட்கள் மாணவர்களின் எண்ணிக்கை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. 4 5 3 11 8 ஏதோ ஒரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் பாடசாலைக்கு வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை பற்றின தரவுகள் அட்டவணையா தரப்படும் போது இதுக்கான சலாகை வரைவை நாங்கள் இப்ப மாறி கீற போறோம். கிடையாக கீற போறோம். வெள்ளன நிலை குத்தாகவும் இப்படி மேல வார மாதிரி கீறின நாங்கள் இப்ப கிடையாக கீற போறோம். திங்கட்கிழமை வராத மாணவர்களோட எண்ணிக்கை 4. அப்ப திங்கட்கிழமைக்கு நேரா 4க்கு நேராக திங்கட்கிழமையில இங்கே குறித்துக்கொள்ளும். இது மாணவர்களோட எண்ணிக்கை
மாணவர்களின் எண்ணிக்கை கிடையச்சில் எடுக்கப்பட்டிருக்குது. நிலை குத்தாட்சியில 0 முதல் நிலை குத்தாட்சியில நாட்கள் எண்ணிக்கை நாட்கள் எடுத்துக்கொள்வோம். திங்கட்கிழமை 4 மாணவர்கள் வருகை தரவில்லை என்பதை காட்டுவதற்கு திங்கட்கிழமையில ஒரே அகலம் கொண்ட சலாகையை 4க்கு நேராக நாங்கள் கீறுவோம். திங்கட்கிழமையில கிடையாக கீறுவோம். சலாகைய இப்படி கீறுவோம். நிலைக்குத்தாக அல்லாமல் கிடையாக சலாகை வரைவ நாங்கள் கீறுவோம். திங்கட்கிழமை 4 மாணவர்கள் வருகை தரவில்லை என்பதை காட்டுவதற்கு. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை 5 மாணவர்கள் வருகை தரவில்லை. செவ்வாய்க்கிழமையில ஒரே அகலம் கொண்ட சலாகையை வரைகிறோம். எண்ணிக்கை எத்தனைக்கு நேராக 5க்கு நேராக. பஞ்சண்டா 4க்கும் 6க்கும் இடையில வர வேணும். இதுல வர வேணும் 5. செவ்வாய்க்கிழமையில 5க்கு நேராக ஒரே அகலம் கொண்ட அடுத்த சலாகையை வரைகிறோம். புதன்கிழமை வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை 3. 3 2க்கும் 4க்கும் இடையில. புதன்கிழமையில ஒரே அதே அகலத்தை கொண்ட சலாகையை வரைகிறோம். வியாழக்கிழமை 11 மாணவர்கள் வருகை தரவில்லை. வியாழக்கிழமை 11 மாணவர்கள் வருகை தரவில்லை என்பதை காட்டுவதற்கு 11 10க்கும் 12க்கும் இடையில. அதே அகலத்துல அடுத்த சலாகையை வரைகிறோம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை 8 மாணவர்கள் வருகை தரவில்லை என்பதனை குறித்து காட்டுவதற்காக வெள்ளிக்கிழமையில 8 மாணவர்கள் 8க்கு நேராக நாங்கள் சலாகையை வரைஞ்சிருக்கிறோம். 8க்கு நேராக நீங்கள் நேர்வழிம்ப பயன்படுத்தி உங்களுடைய கொப்பி சதுர கோட்டு தாள்களை கொண்ட கொப்பியாக இருக்கும். ஆகவே அந்த கொப்பியில வரைகிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எவ்வாறு சலாகை வரைவுகளை நாங்கள் நிலை குத்தாக வரை மாதிரி கிடையாது. இப்படி நாட்களை இந்த அச்சிலையும் மாணவர்கள் எண்ணிக்கையும் எடுத்துக்கொண்டு சலாகைகளை இவ்வாறு உருக்களி சலாகைகளை வரைந்து சலாகை வரைவோம். நீங்க அந்த அட்டவணை இல்லாமலேயே இந்த விடைக்கு வரைவிலேயே நாங்கள் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். திங்கட்கிழமை ஒரு பாடசாலையில குறித்த ஒரு வகுப்பில வருகை தராத மாணவர்களை பற்றின வரைவானது இந்த வரைவின் மூலமாக சலாகை வரைவின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது என்கிற தகவலை அட்டவணை இல்லாமலே இந்த வரைவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்னண்டு இங்கால நாட்கள் இங்க நிலை குத்தாட்சியில இந்த சில நாட்கள் கிடையச்சில மாணவர்களோட எண்ணிக்கை. திங்கட்கிழமையில 4க்கு நேராக குறிக்கப்பட்டு 4க்கு நேராக சலாகை வரைவு வரையப்பட்டிருக்கு. அப்ப திங்கட்கிழமை 4 மாணவர்கள் வருகை தரவில்லை. செவ்வாய்க்கிழமை 4க்கும் 6க்கும் இடையில சரியான வாசி என்ற 5. செவ்வாய்க்கிழமை 5 மாணவர்கள் வருகை தரவில்லை. புதன்கிழமை எங்க இருக்குது 2க்கும் 4க்கும் இடையில என்றால் 3க்கு நேராக இருக்குது. புதன்கிழமை 3 மாணவர்கள் வருகை தரவில்லை.
வியாழக்கிழமை 10க்கும் 12க்கும் இடையில 11க்கு நேராக இந்த சலாகை வரைவு கூறப்பட்டிருக்குது. வியாழக்கிழமை 11 மாணவர்கள் வருகை தரவில்லை. வெள்ளிக்கிழமை 8 மாணவர்கள் வருகை தரவில்லை என்கிற தகவலை நாங்கள் இந்த சலாகை வரைவின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப வரைவானது தகவல்களை இன்னும் இலகுவாக பெறக்கூடிய விதத்துல அமைந்திருக்கும். அதான் நாங்கள் இந்த வரைவுல பார்க்கிறோம் தகவல்களை. அப்ப சலாகை வரைவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் படிக்க இருப்பது கூட்டு சலாகை வரைவு. சலாகை வரைவு கிடையாக கூறின நாங்கள், நிலைப்புத்தாகவும் கூறின நாங்கள். அடுத்ததாக நாங்கள் படிக்கிறது கூட்டு சலாகை வரைவு. கூட்டு சலாகை வரைவு அப்படி என்றா என்ன? சலாகை வரைவுண்டா உங்களுக்கு தெரியும். ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி தகவல்களை காட்டக்கூடிய தரவுகளை வகை குறிச்சு காட்டக்கூடிய முறைதான் சலாகை வரைவு. கூட்டு சலாகை முறை அப்படி என்றா என்ன? அதாவது வெவ்வேறு வகையான சலாகை வரைவுகளை ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட 2 அல்லது 3 இருக்கும். பெரும்பாலும் 2 அல்லது 3 சலாகைகளை ஒரே வரைவில வரைந்து காட்டுறது. ஒரே வெவ்வேறு வகையான சலாகை வரைவுகளை ஒன்றாக இணைத்து ஒரே வரைவில காட்டக்கூடிய வரைவுக்குத்தான் பெயர் என்ன? கூட்டு சலாகை வரைவு. கூட்டண்டா என்ன? இணைக்கிறது. 2 சலாகைகளை ஒரே வரைவில காட்டுறது அல்லது 3 சலாகைகளை ஒரே வரைவில ஒன்றாக காட்டுறது, இணைத்து காட்டுறது. அதுக்குத்தான் பெயர் கூட்டு சலாகை வரைவு. உதாரணமாக நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். கூட்டு சலாகை வரைவில வரைகிற மாதிரியான ஒரு கேள்வி செய்வோம். பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் முறை பற்றின அட்டவணையில பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், சில பேர் பெரும்பாலும் சைக்கிள்ல போவோம், நடந்து போவோம், பேருந்துல போவோம். இது தவிர்ந்த வேறு வழிகளையும் நாங்கள் பாடசாலைக்கு செல்வோம். இப்போ ஒரு பாடசாலையில பாடசாலைக்கு வரும் முறை, பாடசாலைக்கு வரும் முறை, மாணவர்கள் என்ன விதத்துல வந்து சேர்க்கிறார்கள், பாடசாலைக்கு வரும் முறை என்ன மாதிரி வாராங்க? சைக்கிள், ஈரோடு, சைக்கிள்ல போவோம். அடுத்தது நடந்து போவோம். பேருந்தின் மூலமாக பாடசாலைக்கு செல்வோம். இது தவிர்ந்த வேறு வழிகள் மூலமாக இப்ப 4 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். கொஞ்சம் பேர் சைக்கிள்ல வராங்க, கொஞ்சம் பேர் நடந்து வராங்க, கொஞ்சம் பேர் பேருந்துல வராங்க, கொஞ்சம் பேர் வேறு வழிகள் ஆட்டோடையோ பெட்ரோலையோ வந்து பாடசாலைக்கு வந்து சேர்றாங்க. ஆனால் இங்க பாடசாலைக்கு வரும் முறையில மாணவர்கள் ஆண் மாணவர்கள் தனியாக, பெண் மாணவர்கள் தனியாக பிரித்து காட்டப்படுகிறார்கள். மாணவர்களே ஆண் பெண் என்று, ஆண் மாணவர்கள் எத்தனை பேர், பெண் மாணவர்கள் எத்தனை பேர் என்று தனித்தனியாக தரவுகள் எடுக்கப்படுது. சைக்கிள்ல வார ஆண் மாணவர்கள் எத்தனை பேர், பெண் மாணவர்கள் எத்தனை பேர்? 6 பேர் சைக்கிள்ல வார பிள்ளைகள்ல ஆண் பிள்ளைகள் 6 பேர், பெண் பிள்ளைகள் 3 பேர். அடுத்தது நடந்து வாரதுல ஆண் பிள்ளைகள் 3 பேர், பெண் பிள்ளைகள் 2 பேர்.
பேருந்துல வார ஆண் பிள்ளைகள் 3 பேர், பெண் பிள்ளைகள் 8 பேர். வேறு வழிகள் மூலமாக ஆண் பிள்ளைகள் 4 பேர், பெண் பிள்ளைகள் 5 பேர். ஒரு பாடசாலையில ஏதோ ஒரு வகுப்பறையில எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 6, 7, 13, 13, 3, 16, 20, 25, 33, 38 பேர். ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பறையில படிக்கிற 38 பிள்ளைகள் பாடசாலைக்கு என்ன மாதிரி என்ன வழியில வந்து சேர்கிறார்கள், என்ன முறையில பாடசாலையை வந்து அடைகிறார்கள் என்பதை பற்றின தரவு இங்க தரப்பட்டிருக்குது. அதுலேயும் ஆண் மாணவர்கள் தனியாக, பெண் மாணவர்கள் தனியாக தரப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் இந்த தரவுகளை சலாகை வரைவின் மூலமாக வரைந்து காட்டவும். ஆனால் நாங்கள் இதுக்காக என்ன சலாகை வரைவை பயன்படுத்துகிறோம்? கூட்டு சலாகை வரைவை பயன்படுத்துகிறோம். முதலாவதாக தனித்தனியாக வரைவோம், பிறகு சேர்த்து வரைவோம். பாருங்க, தனித்தனியாக வரைவோம் என்றால் சின்ன சின்ன வரைவா வரைவோம். கிடையச்சில வரைமுறை எடுத்துக்கொள்ளும். கிடையச்சில பாடசாலைக்கு வரும் முறை என்ன முறையில வராங்க? பாடசாலைக்கு வரும் முறை நிலை புத்தச்சில மாணவர்கள எண்ணிக்கை எடுக்க போறோம். எண்ணிக்கை 12 எடுப்போம். 2, 3, 4, 5, 6, 7, 8 வரை இருக்குது. ஆகவே நாங்கள் எண்ணிக்கையும் 1, 2, 3 எடுப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 8. இது சைக்கிள்ல போறோம். பாடசாலைக்கு வர முறையில சைக்கிள், இருவழி, நடந்து, பேருந்து, இது வந்து வேறு வழி. பாடசாலைக்கு வார முறைய கிடையாச்சில் எடுத்திருக்கிறோம். எண்ணிக்கை நிலை புத்தகத்தில் எடுத்திருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்னென்று சலாக தனித்தனியாக எல்லாத்துக்கிறோம். இங்க வந்து நாங்கள் முதலாவது ஆண் மாணவர்கள் எப்படி வந்து சேர்றாங்க என்பதை பற்றின சலாகை வரை கூறுவோம். சைக்கிள்ல வரக்கூடிய ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 6, வாருக்கு நேராக 0. சைக்கிள்ல வார ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 6. அடுத்தது நடந்து வார ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 7. பேருந்துல வார ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 3. 3 வேறு வழிகள்ல வார ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 4. நடந்து, பேருந்து, வேறு வழி. முதலாவதாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்?
பாடசாலைக்கு வரக்கூடிய ஆண் மாணவர்களை பற்றின ஆண் மாணவர்கள் என்ன மாதிரி என்ன வழியில வந்து சேர்றாங்க என்பதை பற்றின தகவலை காட்டுவதற்குரிய சலாகை வரைவை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். இனி அடுத்ததாக என்ன செய்வோம், பெண் மாணவர்களை குறிக்கக்கூடிய சலாகை வரைவை நாங்கள் வரைவோம். இறுதியாக 2 சலாகை வரைவுகளையும் சேர்த்து கூட்டு சலாகை வரைவாக நாங்கள் வரைஞ்சு காட்ட முடியும். கூட்டு சலாகை வரைவண்டா நடந்து வார ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் சேர்த்து வரைகிறது, சேர்த்து ஒரே வரைவில காட்டுறது. பக்கத்திலே நாங்கள் மாறு பேருந்து வேறு வழிகள்ல கிடைச்சில வார முறை எடுத்திருக்கிற முறைகள். நிலை குத்தாட்சியில நாங்கள் எண்ணிக்கை எடுப்போம். 1 2 3 4 5 6 7 8. பூஜ்ஜியம் 1 2 3 4 5 6 7 8. இது பெண் மாணவர்களின் எண்ணிக்கை. ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை இங்கே இந்த வரைவில பெண் மாணவர்களோட எண்ணிக்கை. பெண் மாணவர்களோட எண்ணிக்கை நாங்கள் சலாக வரவை கூறுவோம். பெண் மாணவர்களை பார்ப்போம். சைக்கிள்ல வார பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 3. சைக்கிள்ல வார பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 3. 3க்கு நேராக சைக்கிள்ல வார பெண் மாணவர்கள் 3 பேர். நடந்து வார பெண் மாணவர்கள் 2 பேர். 2 பேருக்கு இந்த வாருக்கு நடந்து வார பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 2. அடுத்தது பேருந்துல வார பெண் மாணவர்கள் 8 பேர். 8 பேருக்கு யாருக்கு 8 மேல இருக்கு. பேருந்துல வார பெண் மாணவர்கள் எண்ணிக்கை பேருந்துல வார பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 8. வேறு வழியில வார பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 5. பிள்ளைகள் இது 2ம் தனித்தனியான வரைவு. வரக்கூடிய முறை ஒரு பாடசாலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தரத்துல படிக்கக்கூடிய ஆண் மாணவர்களும் பெண் மாணவர்களும் பாடசாலைக்கு வந்து சேர்க்கின்ற முறை பற்றின சலாகை வரைவை நாங்கள் தனித்தனியாக கூறியிருக்கிறோம். இனி இதை 2ஐயும் சேர்த்து ஒரே வரைவில காட்டுவது. ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் சேர்த்து ஒரே வரைவில காட்டுவது. நாங்கள் கீழே வரைவோம். 2 வரைவையும் சேர்த்து கீழே வரைவோம்.
விடையச்சில சமனான புள்ளிகள்ல சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சு கொள்ளலாம். இது பாடசாலைக்கு வார முறைய கிடையாச்சில் எடுத்திருக்கிறோம். இது சைக்கிள், ஈரோலி, இது நடந்து, அடுத்த புள்ளி பேருந்து, அடுத்த புள்ளி வேறு வழிகள். நிலை குத்தச்சில மாணவர்களிடம் எண்ணிக்கை எடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 8 வரை காணும். 10 வரை எடுத்திருக்கிறோம். இப்ப நாங்கள் மேல எடுக்கிறது மாணவர்களுடைய எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மாணவர், ஆண் மாணவர்கள் வருவாங்க, பெண் மாணவர்கள் வருவாங்க. எண்ணிக்கை 0 1 2 3 4 5 6 7 8 9 10. நாங்கள் கூட்டு செல்லாகை வரைவாக ஒரே வரைவில இந்த 2 தகவல்களையும் நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். முதலாவதாக ஈருருளி சைக்கிள் வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 6. சைக்கிள்ல வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 6. சைக்கிள்ல வார பெண் மாணவர்கள எண்ணிக்கை 3. பக்கத்திலேயே பெண் மாணவர்கள எண்ணிக்கை 3க்கு நாங்கள் சலாகையை கீறி பார்த்தோம். இது நீங்கள் வெவ்வேறு நிறங்களை பயன்படுத்தி கூறலாம். ஆண் மாணவர்களை நாங்கள் இப்படி குறிச்சு காட்டியிருக்கிறோம். பெண் மாணவர்களை நிலத்தாம சும்மா விட்டுருக்கிறோம். ஒரே வரைவில நடந்து வார ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் இணைத்து ஒன்றாக நாங்கள் கீறி காட்டுறோம். அடுத்து இது ஆண் மாணவர்களை குறிச்சது, இது பெண் மாணவர்கள். அடுத்ததாக நடந்து வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 7. 7 இருக்குது. நடந்து வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 7. நடந்து வார பெண் மாணவர்கள எண்ணிக்கை 2. 2 ஒரே அகலத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும். முதலாவது சைக்கிள்ல வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 6. சைக்கிள்ல வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 6. சைக்கிள்ல வார பெண் மாணவர்கள எண்ணிக்கை 3. அடுத்ததாக நடந்து வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 7. 7க்கு நேரா எண்ணிக்கையில 7க்கு நேரா நடந்து வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கையை சலாகையாக நாங்கள் கூறி காட்டலாம். நடந்து வார பெண் மாணவர்கள எண்ணிக்கை 2. 2க்கு நேரா பக்கத்திலேயே அதோட இணைத்து 2. அடுத்ததாக பேருந்துல வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 3. பேருந்துல வார ஆண் மாணவர்கள எண்ணிக்கை 3. 3க்கு நேரா பேருந்துல வார ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 3. பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 8.
8 8 எண்ணிக்கையில 8க்கு நேரா பெண் மாணவர்களை பிடிக்கணும். அங்கே ஆண் மாணவர்களுக்கு பக்கத்துல அந்த சலாகையோட இணைத்த மாதிரி பெண் மாணவர்களை பிடிப்பார். அடுத்ததாக வேறு வழிகள்ல இது மூன்றும் தவிர்ந்த வேறு வழிகள்ல வரக்கூடிய ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை 4 4 4க்கு நேரா முதலாவதாக நாங்கள் ஆண் மாணவர்களை பிடிக்கிறோம். வேறு வழிகள்ல வர பெண் மாணவர்கள் எண்ணிக்கை 5 5க்கு நேரா ஆகவே பாருங்க பிள்ளைகள், இந்த வரைவுக்கு பெயர் தான் என்னது? கூட்டு சலாகை வரைவு. இந்த நாங்கள் வரைஞ்சிருக்கிற 2 சலாகைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேணும். அப்ப நீங்கள் 2க்கும் ஒரே நிறத்தை பயன்படுத்தாமல் வெவ்வேறு நிறத்தை பயன்படுத்தலாம். நாங்கள் ஆண் மாணவர்களை குறிக்கிறதுக்கு ஆண் மாணவர்களுக்குரிய சலாகையை இப்படி நிலத்தி காட்டுறோம். இது நிலற்றப்பட்ட சலாகைகள் ஆண் மாணவர்களை குறிக்கிறது. நிலற்றப்படாத சலாகைகள் பெண் மாணவர்களை குறிக்கிறது. ஆண் மாணவர்கள் முதலாவதாக நிலற்றப்பட்ட சலாகைகளில் நாங்கள் ஆண் மாணவர்களை குறிச்சு காட்டியிருக்கிறோம். சலாகைகளாக ஆண் மாணவர்களை குறிச்சு காட்டியிருக்கிறோம். பாருங்க, அதாவது நாங்கள் ஏற்கனவே வரைந்த இந்த 2 ஒரு பாடசாலைக்கு வருகை தரக்கூடிய என்ன மாதிரி ஒரு பாடசாலையில ஏதோ ஒரு வகுப்பறையில கல்வி கற்கக்கூடிய ஆண் மாணவர்களும் பெண் மாணவர்களும் என்ன மாதிரி வந்து சேர்கிறார்கள் என்பதனை தனித்தனியாக கூறி காட்டியிருக்கிறோம். இது சலாகை வரைவு. கூட்டு சலாகை வரைவண்டா என்ன? தனித்தனியாக வரைந்த இந்த 2 சலாகை வரைவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே வரைவில நாங்கள் காட்டியிருக்கிறோம். பாருங்க, இதுல வரைவு கிடையச்சில பாடசாலைக்கு வந்து சேர்க்கிற முறையை எடுத்திருக்கிறோம். சைக்கிள், நடந்து, பேருந்து, வேறு வழிகள். நிலைக்குத்தச்சில எண்ணிக்கை எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது 2 3 4 5 6 7 8 1 தொடக்கம் 10 வரையான எண்ணிக்கை தான் காணப்படுது. ஆகவே 1 0 தொடக்கம் 10 வரை நிலைக்குத்தச்சில எடுத்திருக்கிறோம். எண்ணிக்கைய நிலைக்குத்தச்சிலையும் கிடையச்சில வந்து சேர்கின்ற முறை என்ன மாதிரி வந்து சேர்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்கொண்டு ஒரே வரைவில ஆண்களையும் ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். இணைத்து 2 ஆண் மாணவர்களும் பெண் மாணவர்களும் என்ன மாதிரி வந்து சேர்கிறார்கள் அப்படி என்ற அந்த 2 தரவுகளையும் 2 வெவ்வேறான தரவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே தரவில நாங்கள் காட்டியிருக்கிறோம். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அட்டவணையை விட வரைவில வகை குறித்து காட்டுவது அல்லது வரைவில காட்டுவது இலகுவானதாக இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆனால் இதரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறத விட இதை பார்க்கிறது ஈஸியா இருக்கும். ஒப்பிடுவது இலகுவானது. இந்த கூட்டு சலாகை வரைவினுடைய நன்மை என்னது? வெவ்வேறான தரவுகளை நாங்கள் ஒரே வரைவில குறிச்சு காட்ட முடியுது. ஒன்றானால் இந்த வரைவிலையும் சலாகைகள் ஒரே அகலம் கொண்டவையாகவே இருக்க வேணும். ஒவ்வொரு வகைக்கும் உரிய சலாகைகள் ஒன்றாக இணையப்பட்டு இங்க வரையப்பட்டிருக்கும். ஒன்றாக இணைக்கப்பட்டு வரையப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சலாகைக்கும் உரிய ஒவ்வொரு வகைக்கும் உரிய சலாகைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு வரையப்பட்டிருக்கும். இதைத்தான் நாங்கள் கூட்டு சலாகை வரைவு என்கிறோம். இந்த கூட்டு சலாகை வரைவின் மூலமாக
தரவுகளை வகை குறிக்கும் போது நாங்கள் தரவுகளை மிக இலகுவாக ஒப்பிட முடியும். அதாவது ஒப்பிடுறதுண்டா என்ன? இப்ப சைக்கிள்ல வந்த மாணவர்களில் எந்த மாணவர்கள் அதிக ஆண் மாணவர்களா பெண் மாணவர்களா சைக்கிள்ல அதிகமானோர் வந்திருக்கிறார்கள் அப்படி என்று பார்த்தோம்னா நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சைக்கிள்ல வந்த ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள். அப்ப சைக்கிள்ல வந்த மாணவர்களில் எந்த மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளனர் பார்த்தீங்கன்னா அந்த வரைவை வச்சுக்கொண்டே வரைவுல சலாகையில உயரமாக இருக்கிறது ஆண் மாணவர்கள சலாகை. சைக்கிள்ல வார மாணவர்கள ஆண் மாணவர்கள் தான் அதிகமானோர் இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். சைக்கிள்ல வந்ததுல ஆண் மாணவர்களை விட பெண் மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அடுத்தது நடந்து வாரதுலையும் ஆம்பளை பிள்ளைகள் தான் அதிகமான பிள்ளைகள் நடந்து வாராங்க. பேருந்துல வாரத பாருங்கோ ஆண் பிள்ளைகள் குறைவானோர் தான் பேருந்துல வாராங்க. பொம்பளை பிள்ளைகள் அதிகமானோர் பேருந்துல வாராங்க. அடுத்தது வேறு வழிகள்ல வாரதுலையும் ஆண் மாணவர்களை விட பெண் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி என்று நாங்கள் இந்த கூட்டு சலாகை வரைவின் மூலமாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். என்னென்ன ரெண்டு சலாகைக்கு முடிய தரவுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இலகுவாக எண்ணிக்கையை நாங்கள் கூற முடியும். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இந்த கூட்டு சலாகை வரைவானது இலகுவாக இருக்கும். கூட்டு சலாகை வரைவை வரையும் போது நாங்கள் குறிப்பிட வேணும். அதாவது இந்த சலாகை நிலற்றப்பட்ட சலாகையினால நாங்கள் ஆண் மாணவர்களை குறித்து காட்டியிருக்கிறோம். நிலற்றப்படாத சலாகைகளினால் பெண் மாணவர்களை குறித்து காட்டியிருக்கிறோம். இப்பதான் தெரியும் இது 6. இந்த சலாகையினால் குறிக்கப்பட்டவர்கள் 6. இந்த சலாகையினால் குறிக்கப்பட்டவர்கள் 6. நிலற்றப்பட்ட சலாகையின் மூலம் ஆண் மாணவர்கள் வகை குறிக்கப்படுகிறார்கள். நிலற்றப்படாத சலாகையின் மூலம் பெண் மாணவர்கள் வகை குறிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் இலகுவாக அறிய முடியும். ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு இந்த கூட்டு சலாகை வரைவானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை தொடர்ந்து அடுத்ததாக இதிலேயே நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கூட்டுச்சலாகை வரைவு அல்லது சலாகை வரைவிலேயே நாங்கள் தரவுகளுக்கு விளக்கம் கூறவும் முடியும். அதாவது தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்ற இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக படிக்க போறோம். இன்றைக்கு சலாகை வரைவண்டா என்ன, கூட்டு சலாகை வரைவண்டா என்ன என்று பார்த்திருக்கிறோம். சலாகை வரைவண்டா இப்படி ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி தனித்தனியான சலாகைகளை பயன்படுத்தி தகவல்களை குறித்து காட்டுவது. கூட்டு சலாகை வரைவண்டால் வெவ்வேறு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 3 சலாகைகளை ஒரே வரைவில் நாங்கள் கூட்டாக இணைத்து வரைந்து காட்டுவதுதான் கூட்டு சலாகை வரைவு. அடுத்ததாக தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்றால் என்னென்று பார்ப்போம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்றால் என்ன? அதாவது நாங்கள் வரைந்திருக்கக்கூடிய இந்த சலாகை வரைவில் அல்லது கூட்டு சலாகை வரைவில காட்டப்படக்கூடிய வரைவில இருந்து மட்டும் நாங்கள் நிறைய விளக்கங்களை பெறுவது. என்ன சொல்றது? இப்ப தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படின்னா இந்த எண்ணிக்கை எங்களுக்கு தரப்படவில்லை. சலாகை வரை கூட்டு சலாகை வரைவியை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் இந்த வரைவில இருந்து
எங்களுக்கு எண்ணிக்கை ஒன்றும் தரப்படவில்லை. நாங்கள் முதல்ல என்ன செய்வோம், நாங்கள் அட்டவணை தரப்பட்டது. அந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த கூட்டு செலாக வரைவை கீறி இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டு செலாக வரைவு மட்டும்தான் இருக்குது. என்னென்ன இருக்கு இதுல? மாணவர்களுக்கு பிழை இருக்கு. மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்ற முறை, பாடசாலைக்கு வரும் முறை. ஒரு கூட்டு செலாகை வரைவு தரப்பட்டிருக்குது. கூட்டு செலாகை வரைவில இந்த பிழை எச்சில இருக்குது, மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் முறை. இந்த நிலை குத்தச்சில இருக்கு, மாணவர்கள எண்ணிக்கை. மற்றபடி இந்த வரைவு கூறப்பட்டிருக்குது. வரைவில தகவல்கள் வரைவு தகவல்களாக இது மட்டும் குறிக்கப்படுகிறது. என்னது? நிலத்தப்பட்ட சலாகையானது ஆண் மாணவர்களை குறிக்கிறது, ஆண் மாணவர்களை குறிக்கிறது. நிலத்தப்படாத சலாகையானது பெண் மாணவர்களை குறிக்கிறது. உளவு மட்டும் தந்திருக்குது. இப்ப இதுல இருந்து நாங்கள் விளக்கங்களை எடுத்துக்கொள்வது, அதாவது இந்த வரைவில இருந்து இந்த வரைவை பற்றின தகவல்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதுதான் என்னது? தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். இந்த வரைவை வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விளக்கம் அளிப்பது தான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் ஆகும். ஒரு வரைவில இருந்து விளக்கங்களை பெற்றுக்கொள்வது. இப்ப இந்த வரைவில இருந்து நாங்கள் என்னென்ன விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம்? கேள்வி வரும். ஒரு வரைவை தந்துட்டு பாடசாலைக்கு வருகை வரும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? முதலாவது கேள்வி என்ன? இந்த வரைவில இருந்து எங்களுக்கு வேற ஒன்றும் இந்த வரைவு மட்டும் தரப்பட்டிருக்குது, வேற விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இவ்வள விஷயம் தரப்பட்டிருக்குது. இதுல இருந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்னண்டு பாடசாலைக்கு இந்த வரைவின்படி பாடசாலைக்கு வருகை வரும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இது கேட்டா நாங்கள் என்ன செய்யறது? பாருங்கோ, நாங்கள் எண்ணிக்கையை காண வேணும். இந்த சைக்கிள்ல வார இந்த சலாகை ஆண் மாணவர்களை குறிக்குது, இந்த சலாகை பெண் மாணவரை குறிக்கிறது. நாங்கள் எண்ணிக்கையை எழுதணும். சைக்கிள்ல வார ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 6. சைக்கிள்ல இதை பார்த்து சலாகை 7 வரை இருக்குது, 6 வரை இருக்குது. சைக்கிள்ல வார பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 3, 6, இங்க 3. அடுத்தது நடந்து வார ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை சலாக 7 வரை இருக்கிறபடியா 7. நடந்து வார பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 2 வரை இருக்கிறபடியா 2. பேருந்துல வார ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த சலாகை 3 வரை இருக்கிறபடியா 3. பேருந்துல வார பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 8. வேறு வழிகள் மூலமாக வார ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 4. பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 5. இந்த வரைவின் மூலமாக வரைவில இருந்து நாங்கள் எண்ணிக்கையை காண்கிறோம். 6, 6, 3, 9, 9, 3, 16, 16, 2, 18, 18, 3, 21, 21 மட்டும் 29, 29, 4, 33, 33, 5, 38. இப்ப இந்த வரைவின்படி மொத்தமாக இந்த இவ்வாறு இந்த வரைவில குறிக்கப்பட்ட மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 38 மாணவர்கள். குறித்த ஒரு பாடசாலையில் ஏதோ ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தருகிற முறைமை காட்டப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர்? 38 பேர். 38 மாணவர்கள் இந்த வகுப்பறையில் கல்வி கற்கிறார்கள். இந்த பாடசாலையில இந்த வகுப்பறையில 38 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அடுத்த கேள்வி கேட்கப்படலாம், இந்த வகுப்பறையில் கல்வி கற்கின்ற ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? என்ன செய்வது? இந்த நிலத்தப்பட்ட சலாகைகளில் நாலு காட்டப்பட்ட எண்ணிக்கையை மட்டும் நாங்கள் கூட்டுவோம். 6, 6 மூலம் 13, 13 மூலம் 16, 16 மூலம் 20. ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 20.
ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 20. அடுத்த கேள்வி, பெண் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வகுப்பறையில கல்வி கற்கின்ற பெண் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3 3 5 5 மொத்தம் 13 13 3 18. பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 18 ஆகும். இவ்வாறு 20 18 38 பேர் இந்த வகுப்பறையில கல்வி கற்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் ஒரு தரவுகளை பற்றின தகவல்களை எடுத்துக்கொள்றதுதான் என்ன சொல்லுவோம், தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்று சொல்லுவோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தரவுகளை வகை குறித்தல் என்னும் பாடத்துல சலாகை வரைவு, கூட்டு சலாகை வரைவு பற்றின விஷயங்களை படிச்சு நாங்கள் இத தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல படிப்போம். இதோட இந்த வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ பிள்ளைகள்.